மீண்டுமாய் இந்த மகிழ்ச்சியான காலை நேரத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்காக நான் ஆயத்தமாகும் பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை அவருடைய சமூகத்திலிருந்து நான் பிரசங்கிக்கும்படி பிரயாசப்படுகிறேன். அன்னையர் தினமாக இருக்கிறதுனால அதற்கேற்றபடியான ஒரு செய்தியை ஆண்டவரிடத்திலே நான் கேட்டேன். ஆண்டவரே, இன்றைக்கு அன்னையர் தினமாக இருக்கிறது. எங்களுடைய சபையிலே மெஜாரிட்டியாக இருக்கிறவர்கள் அன்னையர்கள் தான். அவர்களுக்காக நீ என்ன பேச போகிறீர் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை உங்களோடு பேச நான் ஆண்டுக்குள் அதிகமாக பிரயாசப்படுகிறேன். மீண்டுமாய் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து பலனோடு கூட உங்களை வெட்கப்படுத்தப்பட்ட இடத்துல, உங்கள் தலை குனிந்த இடத்துல கர்த்தர் மீண்டுமாய் உங்கள் தலைகளை உயர்த்துவார். விசுவாசிக்கிற உங்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இன்றைக்கு பல நிலைமைகளிலே தாய்மார்கள் குடும்பத்தை நேர்த்தியாய் நடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார்கள். தகப்பன் இல்லாமல் பிள்ளைகளை தாய் வளர்க்க முடிகிறது. ஆனால் தாய் இல்லாமல் பிள்ளைகளை தகப்பன் வளர்க்க முடியவில்லை. தாய் இருந்தவுடனே தகப்பன் இன்னொரு திருமணத்தை செய்து கொள்ளுகிறார். பல தாய்மார்கள் கணவனை இழந்த சூழ்நிலையிலே அவர்கள் மிகவும் ஒரு வாலிபமான சூழ்நிலை கனவுல இழந்தாட்ட கூட ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னும்போது வாழ்நாள் முழுவதுமே அந்த குழந்தைக்காக மறுமணம் செய்யாமல் அவர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் ஒரு தாய் இறந்து விட்டால் அந்த குழந்தையினால் பார்த்து கொள்ள முடியாதுன்னு ஆண்கள் இன்னொரு திருமணத்தை செய்து கொள்ளுகிறார்கள். ஆனால் சில தகப்பன், சில ஆண்கள் தன்னுடைய மனைவியை நினைத்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் தன் பிள்ளைகளுக்காக தாயாக தகப்பனாக இருந்து செயல்படுகிற தகப்பன்மார்களும் உண்டு. ஆனாலும் பெருமளவிலே தாய்மார்கள், தாய்தான் குழந்தைகளை நன்றாக பார்த்து கொள்ள முடியும். ஆமென். இன்னைக்கு நிறைய பங்கு ஆம்பளைங்களுக்கு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அன்னையர் தினமாக இருந்தாலுமே வீடு க்ளீன் பண்ணுறதுலேயும் சரி, வேலைக்கு போகிறதுல, பார்த்துக்கிறதுல, சில காரியங்கள் குழந்தைகளை அரவணைக்கிறது கூட தகப்பனுடைய பங்கு அதிகமாக இருக்கும். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் மன கசந்து வந்திருக்கலாம். நீங்கள் யோசிச்சிருக்கலாம், இந்த வாரத்தில், இந்த மாதத்தில், இந்த வருஷம் துவங்கத்துலேருந்து நீங்கள் ஒரு முறையாவது நான் ஏன் தான் பொண்ணாக பிறந்தேனோ அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பெண்களாய் பிறந்தது பாக்கியம். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் பெண்களாய் பிறந்தது பாக்கியம். இந்த சமுதாயம் உங்களை எப்படி பார்க்கறது முக்கியம் இல்லை, ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்குறாருன்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆணை உருவாக்கிட்டாரு. ஆனால் ஆண்டவருக்கு நல்லா தெரியும், துணை இல்லாமல் இவன் இருக்க மாட்டான்னு தெரியும். இல்லை, தனியாக இருந்திருக்க முடியுமா? அவனால் முடியாது. அதனால தான் அவனுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் உண்டாக்குனாரு. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், நல்ல துணையை கொடுத்துருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் நன்மை உள்ளதாய் இருக்கும். ஒருவேளை அர்ப்பணிப்போடு கணவன் இல்லாத நிலைமையிலே என் குழந்தைகளெல்லாம் நான் எவ்வளோ கட்டி காப்பாற்றினேன்னு நினைத்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஒருவேளை கணவர் இருந்தும் என் வாழ்க்கையில் நான் துன்பத்தையும் கவலைகளையும் கண்ணீரையும் அனுபவித்து கொண்டிருக்கிறேன், என் நிலைமைகள் மாறாதா என்று சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்தும்படி சொல்லுகிறார். உன் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். இந்த உலகம் பார்க்கிறபடி நான் உன்னை பார்க்கவில்லை. உலகம் பெண்களுக்கென்று ஒரு முத்திரை போடப்பட்டிருந்தது. கிறிஸ்துவ மிஷனரிகள் இந்திய தேசத்துக்கு வரவில்லை என்றால் பெண்களுக்கான நலத்திட்டங்கள், பெண்களுக்கான நன்மைகள், பெண்களுக்கான கல்வி, பெண்களுக்கான நாகரிகம், அறிவு, மூட நம்பிக்கை, பழக்க வழக்கங்கள் அவர்கள் முழுகியிருந்திருப்பாங்க. ஆனால் மிஷனரிகள் வந்ததுனால தான் அவர்களுக்கு கல்வி அறிவும், அதே போல ஆடையை அணியக்கூடிய ஒரு பாக்கியத்தை கூட நாம் பெற்றோம் என்று சொல்லலாம். மேலாடை இல்லாமல் பெண்கள் இந்த தேசத்தில் உலாவின ஒரு நாட்கள் உண்டு. அப்பொழுது அந்த மனிதர்களை எல்லாம் அவர்கள்
அந்த ஒரு ப்ளவுஸ் போடணும் அப்படின்னா, ஜாக்கெட் போடணும், வரி செலுத்தணும். யார் ப்ளவுஸ் போட முடியும், யார் தன்னுடைய மார்பங்களை மறைக்க முடியும் என்றால் உயர் ஜாதி என்று சொல்லப்படுகிற மேல் குலத்தில் பிறந்தவர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த மனிதர்கள் மாத்திரம்தான் மேலாடை அணிய முடியும். தாழ்ந்த குலத்தில் பிறந்திருக்கிறோம், ஏழ்மையான சூழ்நிலையில் ஒரு பெண் பிள்ளை பிறக்குது அப்படின்னா அந்த மார்பகங்களை மறைக்கக்கூடாதபடிக்கு முளை வரி என்று சொல்லி வரி செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டங்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது மிஷினரிகள் வெளிநாட்டிலிருந்து வந்தார்கள், இந்த நாட்டில் நடக்கிற கொடுமைகளை பார்த்தார்கள். கடந்த வாரத்தில் விபிஎஸ் நடக்கும் பொழுது நம்ம ஒரு 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 மிஷினருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தோம். அதில் கூட பார்த்தீங்கன்னா பெண்கள் உடன்கட்டை ஏறுதல் என்கிறதான ஒரு நிகழ்வு. அந்த காலகட்டங்களிலே 13 வயது 14 வயது 16 வயதில் திருமணம் செய்து விடுவார்கள். பெரிய பிள்ளை ஆன உடனே திருமணம் பண்ணிடணும். அப்படி திருமணமாகி ஒரு 2 வருஷத்துல இல்லை 1 வருஷத்துல 6 மாதத்துல கணவன் இறந்து விட்டார் என்றால் கணவனை எரிக்கிற அதே நெருப்புல உயிரோடு இருக்கிற அந்த பெண்ணையும் அதுல தள்ளி சாவடிக்கணும். இதுக்கு பேர் தான் என்னது? உடன்கட்டை ஏறுதல். இந்த மாதிரி கொடுமைலாம் உங்களுக்கு இல்லாதபடி கடவுள் காப்பாற்றி வச்சுக்கிறார். சோத்திரம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பாக்கியவதிகள் சொல்லிட்டு. இந்த நிலைமைலாம் உங்களுக்கு இல்லையே, உங்களுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு யாரும் எந்த வரியும் போடல, நல்லா இருக்கிறோங்க. நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், பெண் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், பெண் பிள்ளைங்க படிக்கிறாங்க, எல்லா அதிகாரத்தில் இருக்கிறாங்க, எல்லா உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. ஏன் நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபை சென்னை பேராயத்தின் பேராயர் ஒரு பெண் இல்லை, ஆண்டுடைய ஊழியத்தை நின்று செய்யக்கூடிய பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால் உங்கள் எல்லோரையும் கர்த்தர் பாக்கியவதிகளாக நிறுத்தியிருக்கிறார். உங்கள் வாழ்விலே நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் தான். நான் பெண்ணாய் பிறந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்டவர், நான் எப்பொழுதுமே ஆண்டவர்கிட்ட வேண்டுவேன், எனக்கு குழந்தை கொடுத்தா கூட மகளாக கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? பொண்ணு நல்லா பார்த்துக்கோங்க, பொண்ணு ரொம்ப நேசிக்கும். நானும் பையன் தானே. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் பொண்ணு பிறந்துச்சுன்னு யாருமே கவலைப்படாதீங்க, பையன் பிறகுன்னு கஷ்டமும் படாதீங்க. எது பிறந்தாலும் ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார், ரொம்ப நன்றின்னு சொல்லுங்கள். பெண் பிள்ளைங்க பிறந்தோ, அதாவது பையன் பிறந்தா சந்தோஷப்படுங்க, பொம்பளை பிள்ளை பிறந்தா ரொம்ப சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. அதுதான் உண்மை. அந்த குழந்தைங்க நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாய் அந்த பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த பிள்ளைகளை கர்த்தர் சாட்சியை நிறுத்துவார், உயர்த்துவார். ஆண் பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து கொள்ளுவார்கள். அவர்களுக்கென்று ஒரு குடும்பம், அவர்களுக்கென்று ஒரு பொறுப்பு வரும் பொழுது அவர்கள் பெற்றோர் மீது இருக்கிற கவனம், அன்பு இருந்தாலும் தன்னுடைய மனைவியும் நேசிக்க வேண்டும், தன்னுடைய மனைவியுடைய காரியத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தினால தாய் தகப்பன் மீது இருக்கிற அன்பு குறையாது. அவர்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். ஆனாலும் சில காரியங்களின் நிமித்தமாய் அந்த பெற்றோரை பார்க்க முடியாமல், பேச முடியாமல் ஆண் பிள்ளைகள் தனித்து இருந்து விடுகிறார்கள். ஆனால் பெண் பிள்ளைகள் அப்படி அல்ல. திருமணம் செய்து கொடுத்தாலும் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அப்பா அம்மாவை ரொம்ப நேசிப்பாங்க. அவங்க வந்தாலும் அவங்க வீட்டுக்கு வந்தாலும் நேசிப்பாங்க, அவங்க வீட்டுக்கு போனாலும் அந்த அப்பா அம்மா ரொம்ப நேசிப்பாங்க. பெரும்பாலும் தாய் தகப்பன் பெண் பிள்ளைகள் வீட்டில் இருக்க ஆசைப்படுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? நல்லா பார்த்துக்கிற ஆம்பளை பிள்ளைங்க உண்டு. நான் ஆம்பளை பிள்ளைங்களை குறை சொல்ல, ஆம்பளை பிள்ளைங்க நல்லா பார்த்துக்கிற ஆம்பளை பிள்ளைங்க இருக்குது. ஆனால் என்ன தெரியுமா, அவங்களுக்கு திருமணம்ன்ற ஒரு சூழ்நிலை, அவங்களுடைய மனைவி எப்படி இருக்கிறாங்க அதை பொறுத்து தான் அவங்கள பார்த்துக்கிறது இருக்குது. ஆனால் பெண் பிள்ளைகள் அப்படி இல்லை. எல்லா நிலைமைகளிலுமே அப்பா அம்மாவை நினைவு கூர்ந்து அதிகமாய் கவனம் செலுத்தி, அவங்க விழுந்து போன காலகட்டங்களில் இல்லை, அவங்க படுத்த படுக்கையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்கு கொஞ்சமும் முகம் கோணாமல் ஓடி போய் செய்கிறவர்கள் பெண் பிள்ளைகள். ஆகவே உங்களுக்கு பெண் பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளைகளே கஷ்டப்படாதீங்க. நீங்கள் நிறைய புண்ணியம் பண்ணிக்கிறதுனால கர்த்தர் உங்களுக்கு பெண் குழந்தைங்களை கொடுத்துக்கிறாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆம்பளை பிள்ளைங்களாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எதிர்த்து கூட பேசும், கொஞ்சம் காலத்துக்கு கை ஓங்கின்னு வரும், ஏண்டா உன்னை பெத்தன்ற நிலைமை கூட ஏற்படும். ஆனால் பொம்பளை பிள்ளைங்க அதுங்களும் இப்போ கையெல்லாம் ஓங்குது, பேசுது. ஆனால் அது அது ஒரு 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 கட்ட வரைக்கும் தான் சொல்கிறேன்.
பெண் பிள்ளைகள்ன்றது வந்து ஒரு 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 சூழ்நிலை வரைக்கும் தான் அவங்க எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். ஆகவே இந்த காலகட்டங்களில் மிஷினரிங்க இந்த உலகத்துக்கு இந்த இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. இங்கே இருக்கிற மூட நம்பிக்கை பழக்க வழக்கத்தெல்லாம் ஒழிச்சாங்க. பெண் பிள்ளைகளுக்கு கல்வி கொடுத்தாங்க. இங்கே இருந்த சட்டம் என்ன தெரியுமா? அடுப்பு ஊதும் பெண்ணுக்கு படிப்பு எதுக்கு? நீங்களாம் படிக்கக்கூடாது, காலத்துக்கு முட்டாளாக இருக்கணும்னு உங்களை மட்டும் இல்லை, ஜென்ஸை கூட யாரும் படிக்க இல்லை. உயர்ந்த மக்கள் மட்டும்தான் குருகுலத்தில் கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருந்தது? உயர்ந்த ஜாதியினருக்கு மட்டும்தான் இருந்தது. ஆனால் இங்கே வந்த மிஷினரிகள் எல்லாவற்றையும் மாற்றி எல்லா மக்களும் படிக்க வேண்டும், எல்லா மக்களும் உடை உடுத்த வேண்டும். என் தாத்தன் பூட்டன்லாம் சட்டையும் அணிந்திருக்க மாட்டார்கள், வேட்டியும் அணிந்திருக்க மாட்டார்கள், செருப்பையும் காலில் போட்டிருக்க மாட்டாங்க. இனி வரைக்குமே செருப்பு போடாமல் நடக்கிற பல வயதானவர்கள் இங்கே பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு எங்கள் ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷனில் நம்ம போடாத ட்ரெஸ்ஸே கிடையாது. கோட்டு, சூட்டு, பேண்ட்டு, வேற என்னது, வேஷ்டி, லுங்கி, அங்கி, என்னமோ எல்லாத்தையும் போட்டு அனுபவிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் அப்படி என்ன பண்றாரு? ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. காரணம், ஆண்டவரை அறிந்த மிஷினரிகள் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தார்கள். மூட நம்பிக்கை பழக்க வழக்கத்தில் மூழ்கி இருக்கிறீங்களே. ஜாதி என்பது ஒன்று இல்லை, மதம் என்பது ஒன்று இல்லை. கிறிஸ்து அன்பாயிருக்கிறார், இயேசு அன்பாயிருக்கிறார். அந்த அன்பை வெளிப்படுத்தி சேவை செய்து மக்களுக்கு கல்வி கொடுத்து, மருத்துவம் கொடுத்து, நல்ல வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்து ஆண்டவருடைய அன்பை காண்பித்தார்கள். அவர்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகுதான் இன்றைக்கு பெரும் அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் கட்டாயம் ஒரு வகுப்பாவது கிறிஸ்துவ கல்லூரியிலோ கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் படித்திருப்பார்கள். ஏனென்றால் மிஷினரிகள் அவ்வளோ பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தினார்கள். இதில் பெண்களுக்கு சேவையாற்றிய பல மிஷினரிகள் உண்டு. ஏமி கார்மைக்கல் என்கிற அம்மையா, மதர் தெரேசா, டாக்டர் ஐடாஸ் கடர், பண்டிதர் ராமாபாய் என்று பல மிஷினரிகள் தங்களுடைய வாழ்க்கைகளை பெண்களாய் தியாகம் செய்து ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்தார்கள். இன்றைக்கு பெண்களாய் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் உடுத்திருக்கிற உடுப்புக்கு என்று ஒரு பெரிய வரலாறு உண்டு. நீங்கள் படிக்கிற படிப்புக்குன்னு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. படிக்க சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். படின்னு ஏன் படிக்க சொல்கிறாங்க? எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, எங்களை அந்த மாதிரி பண்ணாங்க. ஆனால் உங்களை ஏன் படிக்க சொல்கிறாங்க? உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நல்ல ட்ரெஸ்ஸை ஏன் போட சொல்கிறாங்க? அன்னைக்கு ட்ரெஸ்ஸு போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ட்ரெஸ்ஸு இருந்து கூட போடாமல் சுற்றி நிற்குதுங்க சிலதெல்லாம். நாகரிகன்ற பேரில் எல்லாமே மாறி போச்சு, கலாச்சாரம் மாறி போகுது இல்லை. அன்றைக்கு உடை உடுத்தக்கூடாதுன்ற ஒரு காலகட்டத்திலேயே அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு கர்த்தர் நல்ல வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறாரு. நல்ல ட்ரெஸ்ஸு போடுங்க, தகுதியான வஸ்திரங்களை உடுத்துங்க. நீங்கள் எல்லா நிலைமைகளிலும் உங்களை காத்து கொள்ளும்படி ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேச போகிறார் இல்லை. உங்களுக்கு நேரம் பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களை ரொம்ப நேர்த்தியாக ஒரு 7 பாயிண்டோடு கூட அனுப்பிடுறேன். சும்மா சொன்னேன், உங்களுக்கு சீக்கிரமாகவே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நம்ம வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவதைப் போல நான் தேற்றுவேன். தாய் உள்ளம் கொண்ட கடவுள் இல்லைன்னா கர்த்தர் தந்த தாயின் அன்பு என்கிற ஒரு வார்த்தையின் அடிப்படையில் தான் இன்றைக்கு ஆண்டவரோடு பேச போகிறார். நம்முடைய ஆண்டவர் தாயாக நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு தாயாக இருந்து செயலாற்றக்கூடியவர்கள். தகப்பனாய் எண்ணி நீங்கள் அவரிடத்தில் வேண்டிக் கொண்டால் தகப்பனாய் இருந்து செயலாற்றுகிறவர். ஒரு தோழனாய் எண்ணி அவரோடு கூட நீங்கள் நடந்தால் தோழனாக உங்களோடு கூட செயலாற்றக்கூடியவர். ஒரு சகோதரனாய் இருந்து நீங்கள் அவரை வேண்டிக் கொண்டால் சகோதரராய் இருந்து செயலாற்றக்கூடியவர். அதே போல ஒரு போதகராகவோ ஒரு நல்ல தலைவனாகவோ நீங்கள் அவரை வைத்து நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் நல்ல தலைவனாகவும் நல்ல
ஒரு உள்ளம் கொண்டவராய் உங்களோடு கூட ஒரு செயலாற்ற வல்லமை உள்ளவர். அவருக்கு தாய் போல மனசு இருக்குதா இல்லையா? இருக்கா? எத்தனை பேரை கர்த்தர் தேற்றி இருக்கிறார்? அழும்பொழுது உங்களை தேற்றி இருக்கிறாரா? கண்ணீரிடும்போது தேற்றி இருக்கிறாரா? தாயை போல தேற்றுகிற ஒரு தேற்றவாளன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அந்த தாய் உள்ளங்களை குறித்து தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வேதத்தில் ஒரு 4 தாய்மார்கள் உண்டு. அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள். நாம் இன்றைக்கு எதை செய்து கொண்டிருக்கிறோம், எதை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் என்பதை தான் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் தியானிக்க போகிறோம். அதாவது தாயினுடைய தியாகம். முதலாவது தாயினுடைய தியாகம், தாய் செய்த தியாகம், தியாக தாய் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தாய் தான் தன் பிள்ளைகளுக்காக தியாகம் செய்ய முடியும் இல்லை? அப்பா நல்லா உழைக்கக்கூடியவர், கடின உழைப்பாளி, தன் கஷ்டம் பாராமல், சரீரத்தினுடைய பலவீனத்தை பார்க்காமல் ஓடி உழைக்கக்கூடியவர். ஆனால் தாய் என்பவள் தனக்குரிய உணவையும் தனக்குரிய எல்லாவற்றையும், தனக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை தன் பிள்ளை சாப்பிடட்டும் என்று சொல்லி தன் பிள்ளைக்காக தன்னுடைய உணவை கூட விட்டு கொடுப்பவள் தான் தாய். அவர் எல்லாவற்றையும் தியாகம் செய்யக்கூடியவர்கள். கணவன் பெற்றோரை விட்டு மனைவி கூட வாழ்றது இல்லை. மனைவிதான் தன் தகப்பனையும் தன் தாயையும் தன்னுடைய சகோதர சகோதரிகளையும் உடன் பிறந்தவர் எல்லாரையும் விட்டு விட்டு முகம் தெரியாத ஒரு ஆள், உனக்கு பிடிச்சிக்குதாமா, இவர் பிடிச்சிக்குதா கேட்டா, பிடிச்சிக்குது. அப்பா உனக்கு பிடிச்சிக்குதா, எனக்கு பிடிச்சிக்குதுப்பா. அம்மா உனக்கு பிடிச்சிக்குதா, எனக்கு பிடிச்சிக்குதுமா. யாருன்னே தெரியாத ஒரு ஆள், எங்கள் அப்பா பார்த்துக்கிறார், எங்கள் அம்மா பார்த்தாங்க, பிடிச்சிக்குதாமா, பிடிச்சிக்குது. யாருன்னே தெரியாத ஒரு ஆளுக்காக அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, திருமணம் செய்து கொள்கிறாங்க. அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, எனக்கு பிடிச்சது நானே பார்த்துக்கிறேன், உங்களுக்கு எதுக்கு அந்த கஷ்டம்? அப்பா அம்மா அப்பா உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேணாம், நானே செலக்ட் பண்ணி வச்சுட்டுக்கிறேன். நீ செலக்ட் பண்ணி வச்சது இன்னைக்கு இல்லை, நாளைக்கு உனக்கு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தும். உன் வாழ்க்கையில் வாழும்பொழுது தெரியும், அது ஃபுல்லாக ஆக்டிங்கு, நடிப்பு அப்படின்றது தெரியும். உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பண்ண விஷயத்தெல்லாம் நீ பார்த்துட்டு உண்மை நம்பின்னு இருக்கிற. ஆனால் அப்பா அம்மா அப்படி தேட மாட்டாங்க. அவன் நல்ல பையனா, அவங்க குடும்பம் நல்லா இருக்குமா, அவங்க அப்பா அம்மா நல்லா இருப்பாங்களா, இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. நீ அவனை மட்டும்தான் பார்த்துருப்ப, அவன் ட்ரெஸ்ஸு மட்டும்தான் பார்த்துருப்ப, அவன் குடும்பத்தெல்லாம் நீ பார்த்துருக்க மாட்ட, பார்க்கவும் விட மாட்டான். ஆமாம் தம்பி தங்கச்சி, நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணாதீங்க, செலக்ட் பண்ணி வாழ்றவங்களை போய் கேட்டு பாருங்கள், அவங்க வாழ்க்கை எவ்வளோ பெரிய பாடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களை நேசிக்கும் பொழுது ரொம்ப நேசிப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. சிஸ்டர், பிரதர், உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க, கடவுள் சூஸ் பண்ணிட்டோம், பெற்றோர் சூஸ் பண்ணிட்டோம். சூஸ் பண்ணுங்க வழி எப்படி போயினுக்குதுன்னா, நான் உண்மை நம்பி அது கூட வந்தது எல்லாமே பொய்யாகுது. நான் அதை மட்டும்தான் நேசிக்கிறேன், அது இன்னொரு ட்ராக்ல வண்டி ஓடுன்னு கிடக்குது. நான் உண்மையை சொல்கிறேன், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்கிறேன். நீங்கள் யாரை நீங்கள் நம்பிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் நம்பி தேர்ந்தெடுத்த எல்லாம் உண்மையானது அல்ல. நீங்கள் ஒரு வழியில் போனால் அது ஒரு வழியில் போயிட்டு இருக்குது வண்டி. நம்ம என்ன தெரியுமா யோசிப்போம், வேற வழி கிடையாது, தலையெழுத்து இது, நம்ம தானே இதை தேர்ந்தெடுத்தோம், நம்மளே தூக்கி கொட்டிக்கணுமே பக்கெட் நிறைய மண்ணை நினச்சிக்கின்னு கம்முன்னு இருக்கணும், வேற வழி கிடையாது. ஆனால் அப்பா அம்மா செலக்ட் பண்ணாங்கன்னா, நீங்கள் தானே கட்டி வச்சிங்க, எப்படி இருக்கிறான் பாருங்க மாப்பிள்ளைன்னு தைரியமாக சொல்லலாம். நீங்கள் யார்கிட்ட போய் சொல்ல முடியுமா நீங்கள் சூஸ் பண்ணதெல்லாம்? சிஸ்டர், உங்கள் கண்ணீர், உங்கள் போராட்டம், உங்கள் வேதனை எல்லாம் அவருக்கு தெரியும். கர்த்தர் தான் தேர்ந்தெடுக்கணும். பெற்றோர் தான் நீங்கள் அப்படி சொல்கிற பிள்ளைங்கள அதுதான் நல்ல புள்ளியே, அம்மா உனக்கு பிடிச்சிக்குதுன்னா ஓகேம்மா, அப்பா உனக்கு பிடிச்சிக்குதுன்னா ஓகேப்பான்னு சொல்கிற புள்ள தங்கமான புள்ள, குட், வெரி குட். நீ ஏன் செலக்ட் பண்ண வருது, நாளைக்கு அப்பா அம்மா என்ன பண்ண மாட்டாங்க, முன்ன நிற்க மாட்டாங்க, அண்ணன் தம்பி யாரை முன்ன நிற்க மாட்டாங்க. உன் விருப்பமா, நீ தான் நம்ம பார்த்துக்கின, கஷ்டமோ நஷ்டமோ நீ அனுபவிச்சுக்குமா, நாங்கள் ஒன்று எதுவும் பண்ணலையே, நீ தான் ஆசைப்பட்ட அப்படின்னு ஒரே கதையை முடிச்சிருவாங்க. அதனால தியாகம் செய்து வந்தவர்கள் யார் தான்? தாய்மார்கள். தன்னுடைய அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாத்தையும் விட்டுட்டு முகம் தெரியாத ஒரு ஆளை பிடிக்குன்னு கேட்டால் பிடிக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு
அவங்க கூட வாழ்ந்து அவனுக்கு ஒரு குழந்தைய பெற்றெடுத்து அவனையும் பார்த்துக்கணும், அவங்க குழந்தையும் பார்த்துக்கணும், அவங்க அப்பா அம்மாவையும் பார்த்துக்கணும், அவங்க அக்கா தங்கச்சிங்களையும் பார்த்துக்கணும். எவ்வளோ பெரிய தியாகம். இந்த குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு எப்போ அந்த மெச்சூரிட்டி வருதுன்னா 5 வயசுலேயே அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு மனதைரியம் வந்துருமா. நம்ம ஒரு வீட்டுக்கு வாழ போகிறோம். இப்போ இருக்கிறதுங்களுக்கு 25 வயசு 30 வயசு வேணா கூட வரமாட்டேது. அது மாதிரி போக மாட்டுறாங்கல்ல. போக மாட்டேன், நான் போக மாட்டேன்னு உக்காந்து கிடக்குதுங்க. இங்கே பாருங்க, இதுக்கு 5 வயசுலேயே அந்த குழந்தைங்களுக்கு மனசில் தோண்டிடுமாங்க. எப்படி அவ்வளோ தைரியமாக யாருனே தெரிய ஒருத்தர் கல்யாணம் பண்ண போகிறதுக்கு அவங்களுக்கு பசங்களை போக சொல்லுங்களாம் பார்க்கலாம். ஏய், இந்த பொண்ணை பார்த்துக்கிறேன், கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு கூட அவங்க வீட்டுக்கு போயிடுறான்னா, ஐயோ அப்பா நம்ம ஊர் என்ன இருந்தாலும் நெமிலிலே இருக்கிறோமா, வேலைக்கு போகிறோமோ இல்லையோ, ரவுண்ட் அடிக்கிறோம், போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். நம்ம சொந்தக்கார் மாமா அத்தை சித்தப்பா ஒரு வீட்டில் ஒரு வேலை சாப்பிட்டா கூட நம்ம வாழ்நாள் முடிஞ்சிடும். ஆனால் வெளியூரில் எங்கன்னா போய் மாட்டிக்கின்னு கண்ணு தெரியாது, இது கூட அவங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, போக மாட்டாங்க. ஏதாவது காலி பண்ணி அனுப்பிச்சு பாருங்களேன் பசங்களை. எங்கள் அப்பா வீடு கட்டி வச்சுக்கிறாங்க, எங்கள் அப்பா இடம் வாங்கி வச்சுக்கிறேன், எங்களுக்கு எல்லாம் இங்கே இருக்குது, நீங்கள் போங்க, நான் ஏன் போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெண் பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நீ கல்யாணம் பண்ண போனால் அதுக்கு என்னது நகை எல்லாத்தையும் போட்டு அமுச்சு விட்டுறாங்க. அது நல்லா வாழணும், அது வாழ்கிறது அது கையில் தான் இருக்குது. வாழ்க்கையை வாழ்கிறது யார் கையில் இருக்குது? பொண்ணு கையில் தான் இருக்குது. எல்லாத்தையும் சாமர்த்தியமா ஹஸ்பண்டு, மாமனார், மாமியார், நாத்தனார், குழந்தனார், மச்சனை எல்லாரும் அனுசரித்து அவங்களுக்கு ஒரு தாய் போல இருந்து அந்த குடும்பத்தை அற்புதமாக வழிநடத்தக்கூடிய ஒரு பலனை கர்த்தர்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. சிலது அஞ்ஞானி போல நடந்து கொள்ளுகிறது, ஞானமாக நடந்து கொள்ள மாட்டுது. அது சுயநலமாகிற பெண்களுக்கு என்ன ஆகும்னா, யாரை பார்த்தாலும் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அது முகமே அது பார்த்தீங்கன்னா எல்லாரும் மேலே எரிஞ்சு விழுவோம். இது என்ன எங்கேந்திர கட்டுன்னு வந்தாங்க, இதை மூஞ்ச பார்த்தி அது ஓனா மாதிரி சொல்லுவாங்க. வெடியா மூஞ்சாக்குது, இதை சிரிக்கூட மாட்டேது இந்த பொண்ணு, எப்போ எரிஞ்சு விழுந்துனுக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்றும் இல்லை, ஜாலியாக சந்தோஷமாக சிரித்து பேசி அவங்க எல்லாருக்கும் டீ கேட்கும்போது டீ, ஸ்நாக்ஸ் கேட்கும்போது ஸ்நாக்ஸு. அவங்க என்ன எதிர்பார்க்க போகிறாங்க? நம்மளுக்கு பிரச்சனையே தின்றது தான் வரும். டீ கொடுக்கல, சுண்டல் கொடுக்கல, கறி செய்யலை, வேற என்ன சண்டை வரப்போகுது? தியாக தாய்களே, உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கறி எத்தா ஒரு கிண்ணம் குழம்பு குத்துரு, மீன் எத்தா 2 சுட்டு குத்துரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீ போட்டால் ஒரு கிளாஸ் ஊற்றி வச்சிரு. பாசமா அதை நீ திடீர்னு கூத்துனா பாயாசம் போட்டுச்சுன்னு நினைப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திடீர்னு உடனே மாறிடக்கூடாதுங்க. நீங்களாம் இல்லை நீங்கள் எல்லாருமே செய்யக்கூடியங்க, பொதுவாக சொல்கிறேன். அவங்க எதிர்பார்க்கறது என்ன? சாப்பிட்ற விஷயம் தான் எதிர்பார்க்கும், வேற என்ன எதிர்பார்க்க போகிறாங்க? நல்லா சமைக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. சில பேர் என்ன பண்ணோம், சாப்பிட்டு குறை சொல்லலாம், என்ன செஞ்சு கொடுத்துணும், ஒன்று நல்லா இல்லாத எப்பவுமே அதுக்கு நல்லாவே செய்யாதுன்னு. அதுக்கு தான் அது கொடுக்காம சோறு போடாமல் சாவடிது காரணம். அது கொடுத்தா குறை சொல்லும், அதில் கொடுக்கறது கிடையாது. வயசானவங்களும் கொடுக்குறது ஏதோ பிள்ளைங்க கஷ்டத்தில் ஏதோ போகுதுங்க, ஞாபகம் இல்லாமல் உப்பு போடாமல் விட்டுருக்கோம், இல்லை மருந்து சக்கரை கேறு போட்டிருக்கோம், சோறுமே சொன்னால் முடிஞ்சு போகுதுங்க. எதுக்கு நம்ம மானுக்கணுன்றேன். கிறிஸ்துவ குடும்பம், நம்ம சபைக்குள்ளே இருக்கிறோம், நம்ம எதுவுமே சண்டைலாம் போடக்கூடாது. நீங்கள் சமாதானமாக கொண்டு போன குடும்பத்தை நீங்கள், உங்களை பைபிள் சொல்லுது நீங்கள் தியாகம் பண்ணுறவங்க அப்படின்ட்டு. ஒரு அம்மா தியாகம் பண்ணுறாங்க. அந்த அம்மா பேர் யோகேபெதின் அப்படின்னு அந்த பேர் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? அந்த அம்மா பேர் பைபிள்லே இல்லை. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. லேவின் குமார்களில் லேவின் குமார்த்தி ஒருத்தர் என்ன பண்ணார், ஒருத்தர் திருமணம் செஞ்சார் பாருங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீ மட்டும்தான். யோகேபேதின் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோசேவுடைய அம்மா. மோசேவுடைய அம்மா கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறகுது. அப்போது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை நடக்குது? 2 வயசு குழந்தைங்களெல்லாம் கொலை பண்ண சொல்லி ஒரு உத்தரவு வந்துச்சு. எந்த அம்மாவாவது பெத்த குழந்தை சாவடிக்கிறதுக்கு கொடுக்குமா? கொடுப்பாங்களா? ஏன் கொடுக்கல? பேப்பர் போய் பாருங்கள், கள்ளக்காதல் எத்தனை போட்டு தள்ளுதுன்ட்டு. கொடுக்கலையாமே, கொஞ்சம் சொன்னால் அப்படியே போதுமே, பெருமையாக எடுமே உங்களுக்கு. போய் பாருங்க, கள்ளக்காதல்னு சொல்லிட்டு பெத்த குழந்தைய கழுத்து நெரிச்சு கொண்டுக்கிறான் பாவி. நல்ல கதி காணும். அதெல்லாம் குழந்தைங்கள, பெத்த குழந்தைய, பொண்ணை பையனை, 2 வயசு 3 வயசு குழந்தைங்கள கிணத்துல தள்ளி சாவடிக்கிறாளுங்க, கழுத்து பூச்சி சாவடிக்கிறாளுங்க. மிருகமும் மாறி போச்சு பெண்கள்லாம்.
அதெல்லாம் தியாக தாயில பேய் தாய்ங்க அதெல்லாம். ஆனால் பைபிள் சொல்கிற தியாக தாய் யார் தெரியுமா? மோசேவுடைய தாயார் யோகபேதின் என்று சொல்லுகிறதுன்னு அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை கொல்லும்படியான, அங்கே 2 வயசு எல்லா குழந்தையும் கொல்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றணும் இல்லை. நம்ம பிள்ளைங்க ஏதோ ஒரு குழந்தையில 1 வயசு 1.5 வயசில் பலவீனப்பட்டுடுது, அந்த குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு நம்ம போராட மாட்டோமா? அதுக்கு என்னத்துக்கு ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணிக்கிட்ட போய் சாப்பிட்ட விடுமா? ஐயோ, கடவுள் கொடுத்த குழந்தைங்க என் குழந்தைங்க அந்த அம்மா அப்படியே மாரில் வச்சுன்னு அழுதுன்னு இருக்கும். ஐயோ, என் குழந்தைய காப்பாற்றணும். ஒரு நாள் ஒரு அம்மா வந்து சர்ச்சில் முட்டி போட்டு முந்தானி இப்படி வச்சுன்னு ஜோம் பண்ணுக்குது, ஆண்டவரே என் குழந்தைய திருப்பி கொடுன்னு கேட்டுன்னு இருக்குது. நான் வந்து பார்த்தேன், என்னம்மான்னு கேட்டால் மடி பேச கேட்குறேன். என்னம்மா அது என்ன கேட்டால், இல்லை என் குழந்தை எனக்கு திருப்பி கொடுக்க சொல்லி ஆண்டுகிட்ட கேட்குறேன். எங்கே நீங்கள் யாருன்னு கேட்டால், இல்லை நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், சர்ச்சு திறந்துருந்துச்சு, அதனால் உள்ளே வந்து என் குழந்தை ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு ஜோம் பண்ணி அமிச்சேன். முடிச்ச பிறகு அந்த அம்மா வந்து காணிக்க போட்டு சொல்லிச்சு, டாக்டர் ஒன்றும் இல்லை நல்லா ஆயிடுச்சு குழந்தைன்னு சொல்லிட்டாரு. என் தேவன் விட மாட்டார். அந்த அம்மாவுக்கு பாருங்க, மோசேவுடைய தாயாருக்கு தன்னுடைய பிள்ளை சாகிறதுக்கு எல்லா குழந்தையும் கொல்றாங்களே, அவங்க எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினைச்சாங்க. அட்லீஸ்ட் நம்ம குழந்தையாவது நம்ம என்ன பண்ணோம், காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நைல் நதின்னு சொல்லப்படுகிற ஒரு நதியில் நல்ல தண்ணி போயிட்டு இருக்குது. அப்போது நாணல்களை கொண்டு வந்து அதில் அழகான ஒரு கூடைகளை பின்னி அதில் நல்ல முளம் பூசி தண்ணி உள்ளே போகாதபடிக்கு அதில் ஒரு நல்ல துண்டு எல்லாம் போட்டு வைக்கலாம் போட்டு மோசேவை காப்பாற்றுறதுக்கு, நான் பிள்ளை செத்துடக்கூடாது, தண்ணியில் விட்டா எங்கேயாவது போய் நல்லா இருக்கட்டும், எங்கேயாவது போய் போயிடுச்சுக்கிட்டோம் இந்த பாவங்கிட்ட இல்லாமல் இல்லை. அம்மா அங்கே காப்பாற்றுறது பிள்ளைங்களை சாதாரணமான விஷயம் கிடையாது, சாதாரணமான விஷயம் கிடையாது. கோழி தன்னுடைய குஞ்சுகளை இந்த சிறகுகளை நிழலில் வைக்கிறது போல ஒரு 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 வீட்டில் ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகி எல்லாம் எரிஞ்சு போயிருந்துதான். அங்கே போய் பார்க்கும்போது ஒரு கோழி கூட எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டு இருந்துச்சான். அது கொஞ்சமாக அப்படி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுடைய அந்த அரவணைப்பில் அந்த இறக்குகளில் அந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் பாதுகாத்து அது எங்கே நெருப்பில் ஓடினா எல்லாம் செத்துருமோ அப்படியே கருகி செத்து போயிருக்குது. ஆனால் அந்த ரெக்கைகளை தூக்கும் பொழுது அது உள்ளது அந்த கோழி குஞ்சுங்கள்லாம் உயிரோடு இருந்துச்சான். ஒரு அம்மா கூட தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு, தன் குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றுறதுக்காக தான் அதிகமாக தியாகம் பண்ணுறவங்க யாரு? தாய்மார்கள். மோசேவுடைய தாய் என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளைய அந்த நாணல் பெட்டியில் வைத்து அனுப்புகிறார்கள். அது போய் அவங்க கண்ணு கேட்டது வரைக்கும் பார்த்துங்க, எவ்வளோ தொலைவு போகுது அந்த குழந்தை, யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் தொலைவு போன உடனே அவங்க பார்க்குறாங்க, அந்த பார்வோனுடைய குமாரத்திகள் அந்த ஜலத்தில் குளிக்கும்படி வராங்க, அந்த ஆற்றுக்கு வராங்க, தன்னுடைய தோழிகளோடு வராங்க. அப்போது அந்த அந்த குழந்தை யார் எடுக்கிறது? பார்வோன் குமாரத்தி கையில் எடுக்கிறாங்க. அது எத்த உடனே மோசே அம்மா தொலைவில் இருந்து பார்க்குறாங்க. ஓகே, எங்கே போய் சேர்ந்துருக்கிறான் பிள்ளை? ராஜா வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கிறான். வேணான்லாம் தூக்கி போடல, அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக எங்கேருந்து அரசாணை பிறந்ததோ அதே வீட்டில் போய் சேருது. கர்த்தரை நம்புறது. உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க கரத்தாலே உங்களை ஆசீர்வதிக்கவும் உங்களை உயர்த்தவும் தேவனால் முடியும். எந்த ராஜா கட்டளை போட்டாரோ அந்த ராஜா வீட்டுக்கே இந்த 2 வயசு குழந்தை போகுது. தண்ணியில் அனுப்பின உடனே இந்த தாதிகளோடு வந்த அந்த பார்வோன் குமாரத்தி அதை கையில் எடுத்த உடனே அந்த குழந்தை மேலே ரொம்ப விருப்பமாயிடுச்சு. இந்த குழந்தை ரொம்ப பிடிச்சிருக்குது, நானே இந்த குழந்தைய வளர்த்துக்க போகிறேன்ட்டு அவங்க வீட்டில் பர்மிஷன் வாங்கி அந்த குழந்தைங்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்கிறாங்க, அந்த குழந்தைய நம்மளே வளர்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வளர்க்குறாங்க. அப்போ அந்த தாய்ப்பால் அந்த குழந்தைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க, இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு ஒரு அம்மா கூப்பிடுவாங்க, வாடகை தாய் மாதிரி கூப்பிடுவாங்கன்றாங்க. இவ்வளோ பெரிய ட்ராமாவை நடத்துகிற இருப்பார் கடவுள். இவங்க போய் தேடி பார்த்தா மோசே அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து நிற்கிறாங்க. குழந்தைக்கு பால் கொடுக்கும்படி ஒரு தாயை கேட்டிங்களே, இந்த அம்மாவும் குழந்தை பெற்றவங்க தான், அவங்க குழந்தை இந்த மாதிரி எல்லாரையும் கொல்லும்போது கொண்டுட்டாங்களாம் அப்படின்ட்டு தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்க தானே ஒரு ஆடக தாயாய் வந்தாங்க. எவ்வளோ பெரிய தியாகம் இது! ஆண்டவர் மாற்றிலாம் உள்ள பாருங்க, அந்த பிள்ளையும் காப்பாற்றி அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க அந்த அம்மாவை அரண்மனைக்கு கொண்டு வர ஆண்டவர் எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுக்கிற தெரியுதா உங்களுக்கு? அந்த பிள்ளையும் காப்பாற்றப்பட்டது. இதுக்கு காரணம் தெரியுமா? அந்த தாய் ஞானமாய் யோசித்து தியாகமாய் அந்த பிள்ளைய
வளர்க்கும்படி, இங்கே இல்லைன்னா கூட எங்கேயோ பிள்ளை கண்ணுக்கு மறைவா நல்லா இருக்கட்டுமேன்னு அந்த தண்ணியில் அனுப்புனாங்க. அது கரெக்டாக ராஜாவுடைய யாகம் பண்ணியிருப்பாங்க. எத்தனை பேர் உங்கள் அம்மாவுக்காக ஆண்டவரை துதிக்கிறீங்க? உங்கள் தாய்மார்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறீங்களா? அந்த அம்மாங்க படுற கஷ்டம், நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் அம்மாங்க போய் உழைப்பாங்க, சம்பாதிப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களை மறைச்சி பிள்ளைங்கிட்ட சொன்னால் அவங்க வேதனைப்படுவாங்கன்னு சில சில கசப்பான அனுபவங்கள், தகப்பனார் செய்கிற சில தவறுகள், சில காரியங்களை கூட உங்ககிட்ட மறைச்சி, ஏன் தெரியுமா, எல்லாத்தையும் தியாகமா, ஐயோ அவர் மேலே இருக்கிற மரியாதை குறைஞ்சிருமோ, அவர் மேலே இருக்கிற அன்பு குறைஞ்சிருமோ, என் ஹஸ்பண்டையும் தப்பாக பேசுவேன், பிள்ளைங்களையும் தப்பாக பேசுவேன், எல்லாவற்றையும் தியாகமாய் மறைத்து தன்னை அர்ப்பணித்து, அதாவது தன்னை உலகத்துக்கு ஒளி கொடுத்து உருகி போகிற மெழுகை போல, குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நெருப்பாக எரிஞ்சு தன்னையே அழித்து கொள்ளுகிற மெழுகை போல தான் ஒவ்வொரு தாய்மார்களும் குடும்பங்களுக்காக தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். குடும்ப நலனுக்காக ஓடி ஓடி இன்னி வரைக்கும் ஓடி உழைக்கிற தாய்மார்கள் உண்டு. இப்போவும் என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுத்தும் ஓடி உழைக்கிற தாய்மார்கள், தன்னுடைய பிள்ளைக்காக, தன்னுடைய பேரன் பேத்திகளுக்காக தியாகம் செய்கிற தாய்மார்கள் உண்டு. நீங்கள் கர்த்தருக்குள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு தியாக மனப்பான்மை உள்ளவர்களாய் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வளர்க்கும்படி ஆண்டவர் உங்களிடத்தில் விரும்புகிறார். இரண்டாவது, ஜெபிக்கிற ஒரு தாயை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்னாள் என்கிற ஸ்திரியை குறித்து நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தாய்மையை அடையாத ஒரு பெண்ணாய் இருக்கிறார்கள். மலடி என்று சொல்லப்பட்ட அந்த பட்டத்தோடு கண்ணீரோடு அவர்கள் நிற்கும் பொழுது ஆண்டோடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற ஒரு தாய். தாய் எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட்டு தியாகம் செய்கிறவங்களா இருக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். தாய் இன்னும் நல்லா ஜெபிக்கணும். பிள்ளைங்களை ஜெபம் பண்ணி அனுப்பணும். எந்த ஒரு காரியம் இருந்தாலும் ஜெபம் பண்ணணும். சாப்பாடு செய்யும்போது ஒலையில் அரிசி போடும்போது சோத்திரம் சொல்லி போடணும். அரிசி அழுந்து தண்ணியில் ஊற வைக்கும்போது கூட சோத்திரம் பண்ணி போடணும். யாரும் அந்த மாதிரி பண்ணுறீங்களா? எங்கே திட்டிக்கினே இல்லை, எல்லாம் எவ்வளோ சோறு வடிக்குது, எல்லாத்தையும் நாய் கொட்டுதுன்னு அந்த மாதிரி போட்டுருந்துன்னா காலத்துக்கு நாய் தான் போட்டுக்கணும். நீ மனுஷன் சாப்பிட மாட்டான். தோத்துருவோம் ஆண்டவரே, எல்லாருக்கும் இது சாப்பிட்ணும், மீதியாக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு போடணும். வச்சு வச்சு எல்லாம் மாடுக்கு போட்டுக்கிறேன்னா எல்லாம் மாடு தான் சாப்பிடுது மூட்டை அரிசியை. சிஸ்டர், அரிசி அள்ளி ஊற வைக்கும் போதே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அரிசி பார்க்க முடியுமா நம்ம வீட்டில்? எவ்வளோ வறுமை இருந்துச்சு, ரேஷன் அரிசி சாப்பிட்டு இருந்தோமே, ஆண்டவர் இன்னைக்கு தொண்டையில் அடிக்காத முடி நல்லா மெலிச அரிசி தோன்றுறோமே இல்லை? யோசிச்சு பாருங்களேன். ரேஷன் அரிசி சாப்பிட்டுக்கிறீங்களா? யாருன்னா பிள்ளைகளா ரேஷன் அரிசி சாப்பிட்டுக்கிறீங்களா? நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க ஐயா. குழந்தைங்க யாரெல்லாம் ரேஷன் அரிசி சாப்பிட்டு கை தூக்குங்க. கார்த்திகை ரேஷன் அரிசி செஞ்சுக்கிறீங்களா? செஞ்சுருக்கீங்களா? பரவாயில்ல. வேற யார் ரேஷன் அரிசியா? அப்படியா? ரேஷன் அரிசி சாப்பிட்டுக்கிறியா? இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு ரேஷன் அரிசினா என்னதுன்னு ரேஷன் அரிசினா என்னதுன்னு பார்க்குறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு வந்து எக்ஸிபிஷன் தான் வைக்கணும். இனிமேல் ரேஷன் அரிசி, நான் ரேஷன் அரிசி தான், ஸ்கூல் சாப்பாடு தான் சாப்பிட்றதுக்குனே ஸ்கூலுக்கு போனவன் நான்லாம். கேம்ப்பு, அதாவது ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்போர்ட்ஸு டிஸ்ட்ரிக்ட் டிவிஷன் லெவல் போச்சு, அது ஸ்டேட் லெவலில் போய் விட்டுட்டேன் ஹைட் ஜம்பில். அது வரைக்கும் ஒவ்வொரு இந்த கோடை விடுமுறையெல்லாம் கோச்சிங் கேம்புக்கு போனால் சாப்பாடு, எங்கே போனாலும் சாப்பாடு தான். ஸ்கூலுக்கு போனால் சாப்பாடு, கேம்புக்கு போனால் சாப்பாடு, எல்லாம் ஃப்ரீ. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன்ப்பா. நான் எங்கே நடராஜா விவேகானந்தெல்லாம் படிக்கல. சாப்பாடு ஃப்ரீ, ட்ரெஸ்ஸு ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ. வேறு என்னது? செப்பல் எனக்கு கொடுக்கலையா? நான் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தேன், செருப்புலாம் கொடுக்கல. இப்போ கொடுக்குறாங்களா? சைக்கிள் கொடுத்தாங்க, காலேஜ் படிக்கும்போது லேப்டாப் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கடவுள் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு. சோத்துரும். நான் போய் எங்கேயும் கட்டிக்கின்னு ஐயோ இவ்வளோ ஃபீஸ் கட்டணும். பைபிள் காலேஜ் படிக்கும்போது கர்த்தர் எனக்கு அங்கே தான் ஃபீஸ் கட்டினது அங்கே தான் ஃபீஸ் கட்டினது. அது கூட கர்த்தர் ஒரு 2 ஆண்டு தான் வீட்டில் கட்டினாங்க, 2 ஆண்டு வெளியில் இருந்து ஸ்பான்சர் கர்த்தர் கொடுத்தாரு. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? இன்றைக்கி அந்த ரேஷன் அரிசி நீங்கள் கண்ணில் கூட பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணிக்கிறார்? நல்ல சாப்பாடு கொடுத்துக்கிறாரு. அது செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம்ப்பா, நல்ல அரிசி கொடுத்துக்கிறீங்க, ரேஷன் அரிசி சாப்பிட்ற வாயில் இன்றைக்கி வந்து நல்ல மெலிச அரிசி, பொன்னி அரிசி சாப்பிட்றேன், சீரக சம்பா சாப்பிட்றேன், வேறு என்ன சம்பா, மாப்பிள்ளை சம்பா, எல்லாத்தையும் நான் சாப்பிட்றேனே,
எனக்கு வகை வகையாக கொடுத்துக்கிறியே, ரொம்ப நன்றி ஆண்டவரேன்னு சாப்பாடு செய்யணும். வடிக்கும்போது நல்லா ஜபத்தோடு வடிக்கணும். கத்திக்கினே வச்சுக்கணும், மேலே ஊற்றிக்கணும். அது ஒரு டென்ஷன் ஆகி பாத்திரத்தை தூக்கி அடிச்சுக்கணும். இதுதான் நடக்குதுங்க வீட்டில். இரிட்டேட்டிங்காக ஆகும். சாப்பாடு வடிக்கும் போது தான் எதனா ஒன்று அதை எடுத்து கொடுக்கணும், டென்ஷன் ஆகும் நம்மளுக்கு. சாப்பாடு தானே வச்சுக்கிற, போய் எடுத்துக்கன்னா எனக்கு தெரியாது, நீயே வந்து எடுத்து கொடுக்கணும், நீ கையில் கொடுக்கணும். சாப்பாடை கொட்டிக்கிறத மேலேன்னு தோணும். டென்ஷன் ஆகுறாங்க எல்லாரும். நீ என்ன சொல்கிறேன்னா, காலையில் எழுந்துக்கும் போது ஜபத்தோடு எழுந்துக்கணும். நம்ம கடமைகள்லாம் முடிச்சுட்டு நீங்கள் சாப்பாட்டில் கை வைக்கும்போது, உப்பில் கை வைக்கும்போது, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி அதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு சமையலறை சமாதானமாக இருக்கும். பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது? சமையலறையில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரே கற்று அமகலம் இங்கே வந்து நின்று பார்த்து தெரியும், புகஞ்சு நிற்குது, ஐயோ கொதிக்குது. இது மத்தியானம் அந்த பாஸ்ட் 1 மணிக்கு முடிகிற அந்த பாவி, வெயில் தாங்க முடியல, இந்த அண்ணனில் போய் நான் எப்படி சாப்பாடு சிக்கன் குழம்பு செய்யறது, ஐயோ சீக்கிரமாக முடிச்சா வெயிலுக்கு முன்னாடி செஞ்சு சாப்பிட்டு தூங்குவோமே, இவ்வளோ பாடாப்படுத்துறாங்களே இந்த கோயிலில். நீங்கள் ஜோம் பண்ணுறது இப்படிலாம் ஜோம் பண்ணுறோம். ஆண்டவரே சீக்கிரம் முடிச்சா நாங்கள் போதோடு வச்சு சாப்பிட்டு தூங்குவோம். லேட்டாக வந்ததுனால தான் கத்துறோம், லேட்டாக வந்ததுனால தான் எனக்கு கோவம் வருது, லேட்டாக வந்ததுனால தான் குழம்பு லேட்டாக செய்கிறோம், கோவத்தில் செஞ்சால் தீஞ்சு போகுது, கோவத்தில் செஞ்சால் சாப்பாடு அடி பிடிக்குது. இதுக்கு நான் காரணம் இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் பாஸ்டர் தான். திரும்பிடுது அப்படி. அதோட பாஸ்டர் பார்த்தா வீட்டு பிரதருங்கெல்லாம் என்னை பார்த்தா, என்ன உனக்கு என்ன என்ன இவ்வளோ லேட்டாக முடிச்சு நிற்கிற, அவங்களுக்கு என்ன பார்த்தா ஒரு மாதிரி. ஏன்னா இவன் தாயா 12 மணி வரைக்கும் 11:30 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணி இவ்வளோ நேரம் கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்களே. சாப்பாடு சாப்பிட்றது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாயா லீவ் விடுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் நிம்மதியாக சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு தூங்கலான்னு பார்த்தா கோயிலே 6 நாள் போயிடுச்சே. மீதி 6 நாள் போய் நல்லா உழைச்சி சாப்பிட்றல. 6 நாள் கோயில் இருக்க முடியல உன்னால. எங்கள் கிச்சனில் ஸ்டார்ட் ஆகுது பிரச்சனை. சாப்பாடு சமைக்க முடியல, சாப்பாடு வடிக்க முடியல, குழம்பு செய்ய முடியல, எல்லாம் தீஞ்சு போகுது. இதுதான் எதுவுமே வேணாம், நேராக போய் ஹோட்டலில் போய் வேணாந்துரு. சண்டே மட்டும் ஹோட்டலில் வாங்கினுவா, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கலாம். பாஸ்டருக்கும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. என்னை சமைக்க சொன்னால் நான் சண்டை போடுவேன். காரணம் யாருன்னு கேட்டால் பாஸ்டர்னு சொல்லுவேன். என்னங்க இது ரொம்ப போச்சு. பிரசங்கத்துக்கும் சாப்பாடு சமைக்கிறதுக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அழகாக ஒரு 1/2 மணி நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். உனக்கு பழகப்பட்டதே கிடையாது. சாப்பாடு செஞ்சியா 10 முறை தீச்சிட்டு நீ சில பேர்லாம் ரொம்ப நேரம் சமையலறையிலே இருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு தீச்சிட்டு குப்பையில் கொட்டு திரும்ப கலர்னு இருப்பாங்க அவங்கெல்லாம். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க சமைச்சிருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது விஷயம். அவங்க டேஸ்ட்டாக அவங்க எடுத்து பார்ப்பாங்க, டேஸ்ட்டாக நேற்று குப்பையில் கொட்டுருவாங்க. கொட்டு திரும்ப வெங்காயம் வெட்டி திரும்ப போட்டு, இல்லை அப்போவே வதக்கினே இல்லை அப்பவும் வதக்கினா இப்போவும் வதக்கினா பண்ணுவாங்க. நீங்கள் குப்பை தொட்டியை பார்த்தா தெரியும், அங்கே கொட்டி வச்சுருப்பாங்க. அது நம்ம பார்க்கக்கூடாதுன்னு வேற, மேலே குப்பைங்களை எடுத்து வேற போட்டு வச்சுருப்பீங்க. நீங்கள்லாம் ரகசியத்தை சொல்கிறேன் பாருங்க. சாப்பாடு கடவுள் கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் செய்யும்போது ஜபத்தோடு செய்யுங்க. அன்னாள் என்ற ஸ்திரீயுடைய வாழ்க்கையில், அவங்க வாழ்க்கையில் குழந்தை இல்லைன்றது ஒரு பெரிய குறையாக அவங்க யோசிக்கல. ஆனால் சமுதாயம் அவங்க பேசிக்கிட்டே இருக்குது. அந்த அம்மாவுடைய ஜபம், நீங்கள் கணவனுக்கு ஜெபம் பண்ணோம், பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணோம், வீட்டுக்கு ஜெபம் பண்ணோம், மாமனார் மாமியார் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணு. யாரெல்லாம் உங்களை பிரச்சனை பண்ணுறாங்க எல்லாரும் நினச்சி என்ன பண்ண ஜெபம் பண்ணுங்க. அண்ணால் ஜெபிக்கிற ஒரு தாய். நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க பிள்ளைங்களுக்கு? என் பேர் என்ன தெரியுமா? மொரடன். அவன் கோவம், அவன் வெடியா மூஞ்சின்னுவாங்க. என்ன உங்களுக்கு தான் சிரிச்சு மூஞ்சா தெரியுறேன். அம்மா சொல்லுவாங்க, மூஞ்சி சிரிப்பே இருக்கான், கோவ பிரச்சனை இருப்பான், கடுக்கு பொறுமை புரிஞ்சுன்னே இருப்பான் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் எப்படி தெரியுமா நான் மாறினேன்? கோவம் வரும், செவுத்துல போய் இச்சுக்குது கோவம் வந்துச்சுன்னா. அந்த பழக்கம் எனக்கு இருக்குது. நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன், என்னை நானே தாக்கிக்குவேன் கோவம் வந்துச்சுன்னா. இப்படிப்பட்ட ஒரு வியாதி எனக்கு இருந்துச்சு. பிசாசு பூச்சி வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. கல் எடுத்துன்னு ஒருத்தன் அவனே வச்சுக்கினா பாரு, அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு டென்ஷன் ஆச்சுன்னா செவுத்துல போய் கை ஒஞ்சிடும், அடிக்கடி கை ஓடிச்சுக்குவோம், விரலுங்கெல்லாம் வீங்கி போடுவோம். என்னன்னு பார்த்தா கோவம் வச்சுன்னா செவுத்துல குத்தினுக்கிறது, தலையை போய் வச்சுக்கிறது, இங்கெல்லாம் வீங்கி போவோம். என்னப்பா ஏன்பா அது மாதிரின்னு கேட்டால், என்னால் மாற்றிக்க முடியல, ஏன்னா என் வேலை கோவப்படுத்துறீங்க அப்படின்ட்டு
எங்கள் அம்மா ஒரே வார்த்தை சொல்லுங்க, இதுதான் உனக்கு மாட்டுக்கறியே கொடுக்கறது இல்லைன்னுவாங்க. இதுங்க அதுக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம சொல்லும், இதுதான் உனக்கு மாட்டுக்கறியே கொடுக்கறது இல்லை, கோழிக்கறியே கொடுத்தாங்க. நான் கோழி மாதிரியே இல்லை. அப்போ கூட மாடு மாதிரி தானே இருக்கிறேன். மாட்டுக்கறி கொடுத்தா அது மாதிரி ஆயிடும், உனக்கு கோவம் வருது போய், மாடு மாதிரியே வருது போய், முட்டுற மாதிரி. நான் கோவத்தில் போய் செவத்தில் முட்டினா மாட்டுக்கறினால மாடு மாதிரி முட்டினுக்கிறேன். இது என்ன லாஜிக் ஒன்றுமே புரியல. இதுக்கு ஒரே ஒரு காரணம் தெரியுமா? எப்படி தெரியுமா மாறிச்சு? இந்த இந்த சுவாபம், அந்த புத்தி எப்படி தெரியுமா மாறிச்சு? தினமும் அதிகாலையில் எழுந்து எனக்கு தெரியாமல் எங்கள் அம்மா என் தலையில் கை வச்சுச்சோம். ஒரு நாள் நான் கண்டுபிடிச்சேன். அதை வெடிகாலத்தில் எழுந்துக்குவாங்க, ஹோட்டல் வச்சுருந்ததுனால வெடிகாலத்தில் தலைமையில் கை வச்சு, ஆண்டவரே எனக்கு நல்ல புத்தி கொடுங்க, கோபம்லாம் வரக்கூடாது, அவன் நல்ல சாந்தமாக இருக்கணும், அவனுக்கு நல்ல புத்தி வரணும், நல்ல சாந்தம் வரணும், மூர்க்கமான எண்ணங்கள் கோபமான எண்ணங்கள்லாம் போனோம் அவனுக்கு. என் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி என்னை ஜோக்கராக மாற்றிட்டாங்க. இப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு வந்து கோபம் வரும், வர வேண்டிய இடத்துல வரும், அவ்வளோதான். அது மனசில் வச்சுக்கின்னு அப்படியே இதெல்லாம் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். ஏன்னா ஜபம் பண்ணி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி மண்டை குழம்பி மாறிடுச்சு எல்லாம். நம்மளா அப்படிலாம் அது இப்போ நினைக்கும் போது ரொம்ப கேவலமாக இருக்குது. நம்மள போய் இந்த மாதிரி கேவலமான வேலை நம்மள போய் செவத்தில் வச்சுக்கணும். முட்டாள்தனமாக பண்ணிக்கிறோமே நம்ம. உங்களுக்கு நீங்கள் பண்ணுறது ஒரு நாளைக்கு முட்டாள்தனமாக தெரியும். எப்போ தெரியுமா? உங்கள் தாய் உங்கள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணா, பிள்ளைங்களே உங்கள் எதிர்காலம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதுனா சரியாகனா, உங்கள் புருஷன் சரியாகனா தலையில் கை வை, தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண. ஆண்டவரே இது மண்டையில் இருக்கிற எல்லா கசப்பு எல்லா பிரச்சனையும் தூக்கி போடுங்க, நல்ல புத்தி இதுக்கு தாங்க ஆண்டவர். தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, இந்த மண்டைகள் எல்லாம் மாறும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. புத்தி மாறுங்க, கண்டிப்பாக மாறும். பிள்ளை அடங்க மாட்டானா, ஊரில் வெயிலில் சுற்றின்னு கிடக்குதா காக்கா மாதிரி, நைட்டு ஜெபம் ஒன்றும் பண்ணாதீங்க, அடிக்காதீங்க, திட்டாதீங்க, தலையில் கை வச்சு ஆண்டவரே அடங்கவே மாட்டுதப்பா, ஃபோனை எடுத்தால் ஓய மாட்டுது, துதிகள் ஓயாதுன்னப்பா கேள்விப்பட்டுக்கிறேன், ஆனால் இது ஃபோன் எடுத்தால் ஓய மாட்டுது. நீ சொல்லணும், ஜெபம் பண்ணும், வெய்யுங்க ஆண்டவரே, இது தலையில் நான் கை வச்சுக்கிறேன், நீங்கள் வச்சு இது மண்டியில் இருக்கிற இந்த ஃபோன் ஆவியெல்லாம் எடுத்து போடுங்க, ஜெபம் பண்ணுங்க, மாறிடும், குழந்தை மாறிடும். ஆட்டம் போடுறான் ஆண்டவரே, கீழ்ப்படியாமல் வெளியே ஓடினே இருக்கிறான், ஹரிஸ் மேலே கரம் இறங்கட்டும் வச்சு ஜெபம் பண்ணுங்க. வெளியே போக மாட்டேன், வெளியே பிள்ளைங்க வெளியே போன இருக்கணும், கீழ்ப்படிய மாட்டுறான், எதிர்த்து பேசுகிறான், கோவப்படுறான். பொம்பளை பிள்ளையாந்து இவ்வளோ கோவப்படுது, பொம்பளை பிள்ளை தலைமையில் கைங்க, ஆண்டவரே இந்த பொண்ணுக்கு கெட்ட கோவம்லாம் வருது, இந்த பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, ஞானமாக பேசணும், கோவம் இல்லாமல் மாறணும், ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் இதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தான் பாஸ்டர் இருக்குதுன்னா நீயே தலையில் கை வச்சு சாமி. நான் எனக்கே பண்ணியிருக்கிறேன். சில இடங்கள் எல்லாம் இச்சையான காரியங்களை கண்ணு முன்னாடி தெரியும், தோணும். அப்போ என்ன பண்ணுவேன், நானே தலையில் கை வச்சுனேன், எந்த பொல்லாத இச்சை நாவிகள் கிரியைகள் என் கண்களையும் இருதயத்தை தொடாதபடிக்கு இயேசுவின் ரத்தத்தை கொண்டு என்னுடைய சிந்தனைகளை, என்னுடைய கண்களை, என்னுடைய எண்ணங்களை வேலி அடைக்கிறேன். எனக்கு நானே ஜோம் பண்ணுவேன். என்ன உங்களுக்கு நீ ஜோம் பண்ணுறதுனா இருக்குது, கோபம் வருதா தலையில் கை வச்சுக்க, ஆண்டவரே இல்லை நீ ஸ்டைலாக வச்சுங்களா, ஆண்டவரே நீங்கள் இப்படி வைக்கிறதுக்கு அசிங்கமாச்சுன்னு எப்படியாவது, நீங்கள் எப்பவுமே அப்படி வைப்பீங்களே, எப்படியாவது வச்சு சொல்லுங்கள், ஆண்டவரே கோபம் வரக்கூடாது, எனக்கு டென்ஷன் ஆகக்கூடாது, நான் சமாதானமாக இருக்கணும், அப்படியே ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடுங்க. அண்ணால் ஜெபம் பண்ணாங்க, அவங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாச்சே இல்லையா? சாமுவேலை கொடுத்தாரு, அந்த அம்மாவுடைய ஜெபம், குழந்தை பிறந்தது, அதுக்கப்புறம் 5 குழந்தைகள் பிறந்தது, சமாதானமாக வாழ்ந்தாங்க. ஜெபம் தாங்க. நான் சொன்ன பாருங்க, பணம் இருந்தாதெல்லாம் செஞ்சலாம் நினைப்பேன் நிறைய விஷயங்களை. பணம் இருந்தாலும் வேலைக்கு ஆகாதுங்க. பணம் இருந்தால் என்ன செய்ய முடியும்? பணம் இருந்தாலும் ஜபம் இருந்தால் தான் செய்ய முடியும். ஒரு விஷயத்தை கடவுள் செஞ்சால் தான், கடவுள் நினச்சா தான் செய்ய முடியும். நிறைய பேர் பணத்தை கையில் வச்சுன்னு செய்ய முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் உன் கையில் காசே இல்லாமல் ஜெபம் பண்ணி செஞ்சுக்கிற பாரு, நீ பெரிய ஆள் தான். ஆமென். ஜபத்தினால செஞ்சிட்டோம், ஜபம் தான். அண்ணால போல ஜெபம் பண்ணுங்க. உன் குடும்பத்தில் உன் கணவர் மாறுவார், உன் பிள்ளைங்க மாறும், அவங்க எதிர்காலம் மாறும். இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அதே கிச்சன் டிப்ஸ் மாதிரி இது. என் வாழ்க்கை மாறுறதுக்கு இதுதான் காரணம். என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி என்னை மாற்றிட்டாங்க எங்கள் அம்மா. வேணா எங்கள் ஒய்ஃப் கிட்ட கேளுங்க, போகும்போது எப்படிங்கிறார் பாஸ்டர், கதை விட்டுனுக்கிறாரா, கோபம் படுறாரா, எப்படி கேளுங்க. எனக்கு சந்தோஷமா, அவ்வளோதான், எனக்கு போயிடுச்சு. அதெல்லாம் ஆண்டவர் மாற்றிட்டார். ஜபம் தாங்க, ஜபத்தினால மாறிட்டாங்க. உங்கள் வாழ்க்கை அப்படி மாறும். 3வது, போதிக்கிற ஒரு தாய். போதனை, நிறைய பேருக்கு போதனைனாவே பிடிக்காது, போதனைனாவே உங்களுக்கு வேதனை தான். இங்கே போதிக்கிற ஒரு தாய், ஒரு பாட்டிங்கள் என்ன பண்ணோம், வீட்டில் இருக்கிற பாட்டிங்க
பாட்டி இருக்கிறீங்களா? பாட்டி, பாட்டியில கை தூக்கி பார்க்கலாம். பாரு, அழகான பாட்டிங்களுக்கு ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த பாட்டிங்க என்ன பண்ணணும்னா, இங்க 2 பேர் இருக்கிறாங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலும் உன் தாயாராகிய ஐனிக்கேயாளுக்குள்ள இந்த விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தை உனக்குள்ள பார்க்கிறேன்னு உங்க பேரனை பார்த்து சொல்லணும், உன் பேத்தி பார்த்து சொல்லணும். ஆனா பாட்டிங்க வீட்டில் இருந்துக்குன்னு அவங்க குழந்தைங்கள என்ன பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அது போது பாரு, முள்ளிங்க மூஞ்சி, இந்த பாரு ஓனா மூஞ்சி போது. குழந்தைங்கள நீங்க அப்படி சொன்னீங்கன்னா, பாட்டி நீ இப்படியா சொல்ற என்ன நீ அப்படின்ட்டு என்ன பண்ணுவான், உப்பு போட்டு கலக்கி ஊத்துருவான். அவங்க அம்மா சாப்பிட்டா டேஸ்ட் ஆகுது, இவங்ககிட்ட இருந்து ஆண்ட கொடுறான்னா உப்பு கரைக்குது. எப்படி அது? இவன் பண்ண வேலை தான் அது. என்னையா நீ திட்டுற அப்படின்ட்டு உப்பு போட்டுருவான், சர்க்கரை போட்டுருவான். இவனுக்கும் அம்மாக்கும் ஆயாக்கும் சண்டாகும். என்ன என்ன நீ திட்டுனல்ல மாட்டிங்க 2 பேரும் சந்தோஷப்படும். குழந்தைங்களுக்கு போதிக்கணும். என்னத்தை போதிக்கணும்? பைபிள் வசனத்தை போதிக்கணும். படிக்க தெரியலையா, பிரசங்கம் நல்லதை சொல்லிக் கொடு. எப்பா இவங்கெல்லாம் நம்ம பெரியப்பா சித்தப்பா, இவங்க கிட்டலாம் அன்பா நடந்துக்கணும், நம்ம மரியாதை நடந்துக்கணும், கீழ்படியணும்ப்பா, ஒழுக்கமா இருக்கணும். ஏய் அவங்க கிட்ட அது போறான் பாரு உங்க சித்தப்பாங்க, அவங்க கிட்ட மட்டும் பேச பார்த்தா காரி துப்பிட்டு போடான்னு சொல்லு. பாட்டி இதான் உன் டியூட்டியா? கெட்டதை சொல்லிக் கொடுக்காத. அது பாரு, அவன் பார்த்து காரி துப்பு. இதோ அவனை பாரு, அவனை பார்த்தாருன்னா மூஞ்சி திருப்பின்னு போயிடு, பேசக்கூடாது. அவங்கள பார்த்துன்னா மறைஞ்சிக்கப்பா, நீ அவங்ககிட்டலாம் பேசாதப்பான்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. நம்ம நியாயமானவங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க. இந்த அம்மா லோவிசாலுக்குள்ளும் ஐனிக்கேயாளுக்குள்ள இருந்த விசுவாசத்தை யாருக்குள்ள பார்க்குறாங்க? தீமோத்தேயுக்குள்ள பார்க்குறாங்க. ஒரு ஊழியக்காரன் பார்த்தானா கரெக்டாக அடையாளம் கண்டு கொள்ளணும். வா பாருப்பா, ஏய் அவங்க பேர் நீ முந்தி உன் பாட்டியாகிய மஞ்சளாமாக்குள்ளும் உன் தாயாகிய பியூலாக்குள்ளும் இருந்த விசுவாசத்தை உன்னை காண்கிறேன் அப்படின்னு சொல்லணும். சொல்லணுமா இல்லையா? திட்டு கெட்ட வார்த்தை சொல்லிக் கொடுக்குறது அதான் ஈஸியாக கற்றுக்குறாங்க பாஸ்டர். பிள்ளைங்கள் நல்லதை சொல்லிக் கொடுங்கம்மா. ஒருவேளை பாட்டி சொல்லிக் கொடுக்க முடியல, அவங்க விட்டுங்க. அம்மா நீங்க எதுக்கு இருக்கிறீங்க? நீங்க பிள்ளைங்களுக்கு என்ன போதிக்கணும்? சரியானதை போதிக்கணும், உண்மையானதை போதிக்கணும், நியாயத்தை நீதியை சத்தியத்தை போதிக்கணும். நீங்க எந்த சூழ்நிலை பொய் சொல்லாதப்பான்னு சொல்லி கொடுங்க. எந்த சூழ்நிலையும் கீழே இருக்கிற பொருளை எங்க எதை கிடைச்சாலும் எடுக்காதப்பா, கையில திருடக்கூடாதுப்பா, பொய் சொல்லக்கூடாதுப்பா, மற்றவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாதுப்பா, மற்றவங்க துணியை பார்த்து அது மாதிரி போட நினைக்காதப்பா, மற்றவங்க வீடை பார்த்து இது மாதிரிலாம் நீ நினைக்கக்கூடாதுப்பா. நல்லதை சொல்லிக் கொடுங்க, பொறாமப்படாதப்பா. ஃப்ரெண்டு யாரா வந்து அடிக்கிறாம்மா, நீ வந்து கேள்ப்பா அப்படின்னா போயிட்டு, ஏய் யாரா என் பிள்ளை மேலே கை வச்சுது, எப்பா ஸ்கூலில் அப்படித்தான்ப்பா, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அப்படித்தான் இருக்கும்ப்பா, போய் சாரி கேள்ப்பா, ஒன்றும் இல்லைப்பா, நீங்களே சமாதானம் ஆகும்ப்பா சொல்லி அனுப்பணும். நீங்கள் போயிட்டு வா நான் கேட்குறேன், அவளை விட மாட்டேன், வா அவளை டீச்சருக்கு கேட்குறேன். நீங்கள் போய் பண்ணிங்கன்னா இன்னைக்கு வந்து இது இப்படி பண்ணிட்டு வருதா, நாளைக்கு என்ன பண்ணோம், எங்கள் அப்பா இருக்கிறான் அவன் வந்து கேட்பான்ட்டு வேறு எதனா பெருசாக பண்ணிட்டு வரும். எங்கள் அம்மா இருக்கிறாங்க, என்ன எதாவது பண்ணால் எங்கள் அம்மா வந்துடுவாங்கன்றதுனால பெருசாக எதாவது பண்ணிட்டு வரோம்மா. இப்போ வாமாண்ணா, இப்போ என்னால் வர முடியாதும்மா, நீ ஜெயிலுக்கு தான்மா போனோம், அந்த நிலைமைக்கு தள்ளுருவாங்க. சின்ன விஷயத்த உங்ககிட்ட ஸ்கூலில் நடக்கிற விஷயத்த டீச்சர்கிட்ட சொல்லுங்கம்மா, டீச்சர்கிட்டே சொல்கிறது தானம்மா, நீயே சரி பண்ணிக்கணும். அவங்க பிள்ளைங்க எப்போ கற்றுக்குவாங்க அதெல்லாம்? அவங்க ஃபேஸ் பண்ண விடுங்க. எதனா ஒரு பிரச்சனையோ சூழ்நிலையோ நல்லதை கெட்டது அவங்க ஃபேஸ் பண்ணாத, அவங்கள சரி பண்ண. ஒரே ஒரு நாள் கூட எங்கள் அப்பா அம்மா கிட்ட எந்த பிரச்சனையும் எத்தனையோ அடி வாங்கிக்கிற பசங்கிட்ட அச்சிட்டுலாம் வர மாட்டேன், அடி வாங்கணும். என்றைக்குமே எங்கள் அம்மா அப்பாண்ட வந்து சொன்னதே கிடையாது. முடிஞ்சா கஷ்டம் வந்துடுவேன். அவங்க வீட்டில் அவங்க அம்மா தான் கூப்பிட்டு வருவாங்க. எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு சொன்னாலும் நான் போய் சொல்ல மாட்டேன். 2 நாள் 3 நாள் தான் டீச்சர் 2 நாள் கேட்பாங்க, ஏய் அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, இல்லை சார் வேலையாகிறாங்க நாளைக்கு வராங்க டீச்சர். 2ஆவது நாள் கேட்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வேலை இல்லை அவங்களுக்கு ஓயாமையாக கேட்டுன்னு இருப்பாங்க, அதில் விட்டுருவாங்க. ஒரே ஒரு நாள் கூட என்னை எங்கேயுமே எங்கள் அப்பா அம்மா பேரண்ட்ஸ் மீட்டிங்களோ கஷ்டத்தில் நிறுத்ததே கிடையாது. அவங்கள எங்கே கூட்டின்னு போய்க்கிறது தெரியுமா? அவார்டு வாங்குந்து 100, அதாவது ஒரே ஒரு நாள் கூட ஸ்கூல் லீவ் போடாமல் வந்தான்ட்டு ஒரு ஐஏஎஸ் இருந்தார்,
தர்மேந்திர பிரதாப் யாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர்கிட்ட எனக்கு ஒரு பெண்ணு ஒரு மெடல் கொடுத்தாங்க. என்ன தெரியுமா, இந்த பையன் ஒரே ஒரு நாள் கூட லீவ் போடாமல் ஸ்கூலுக்கு வந்தான். அந்த ஒரு முறை வாங்கிட்டேன் பாருங்க, அதுலேருந்து எங்கேயுமே ஸ்கூல் லீவ் போகிறதே கிடையாது. நான் லீவே போட மாட்டேன். எனக்கு ஸ்கூல் லீவ் விட்டால் தாங்க வருத்தமாக இருக்குமே. ஸ்கூல் லீவ் விட்டேன், ஏன்னா எங்கள் வீட்டில் ஹோட்டல் இருக்குது, வேலை சாவடிப்பாங்க. ஸ்கூல் சொல்லிட்டு போயிடுவேன். ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்கூல்லே தான் இருப்பேன். சாப்பாடு சாப்பிட்டு பொறுமையாக விளையாட்டு. அம்மா ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுக்கிறாங்க, 6 மணிக்கு தான் வருவேன்ட்டு 6 மணிக்கு போல் அப்படி வந்துடும் வீட்டுக்கு. ரொம்ப கஷ்டம் பிள்ளைங்களுக்கு. நான் ஃபேஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் இப்போ அதெல்லாம் அங்கெல்லாம் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணால்தான் உங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணுறேன். நீங்கள் அவங்களுக்கு எல்லாத்தையும் நீங்களே கூட இருந்து பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு அது போய் பிரச்சனையை சமாளிக்காது. அது ஒரு மாதிரி நிற்கும். ஒன்று கோவத்தில் அடிச்சுட்டு வந்துடும், இல்லை அடி வாங்கிக்கணும், அது வேற மாதிரி ஆகிடும். பேசி காம்ப்ரமைஸ் ஆக முடியல. இங்கே இந்த தீமத்தேயுக்குள்ள இருந்த விசுவாசத்தை அவங்க பார்க்குறாங்க பாருங்க. அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் பாட்டி லோவிசாலா, உங்கள் அம்மா ஐனிக்கே இல்லை, அவங்களுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தை அந்த ஜபத்தை ஒன்றில் பார்க்குறேன். போதிக்கிற காரியங்கள் நல்லதை போதிக்கணும். பிள்ளைங்களுக்கு யாரெல்லாம் உட்கார வச்சு பைபிள் பற்றி சொல்கிறீங்க? பேரண்ட்ஸ் இருக்கிறீங்களா? நல்ல கதைகள், வெரி குட், பிரைஸ் லார்ட். வாட்ஸ்அப்பில் சொல்கிறீங்களா? வாட்ஸ்அப்பில் சொல்லக்கூடாது. ஐனிக்கு லோ விஷயம் வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தாங்க. நேரில் சொல்லணும் உட்கார வச்சு. வாட்ஸ்அப்பில் வேறு யாருக்குன்னா போய்டும் பிரதர். வாட்ஸ்அப்லாம் சொல்லக்கூடாது. நம்ம பக்கத்தில் உட்கார வச்சு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து சாப்பிட சொல்லிவிட்டு அப்படி தான் சொல்லணுமே. இதோ இருக்கிறாங்களே என் பிள்ளைங்க, அவங்க மேலே எனக்கு பல கோபங்கள் உண்டு. அடிக்கூட அடிப்பேன். ஆனால் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு எங்கன்னா சாப்பிட்டே இருக்கும்போது 4 கேள்வி கேட்பேன் நறுக்குன்னு. அவன் கட்சி இது முழுங்க முடியாமல், தட்டில் வைக்க முடியாமல், இந்த பாஸ்ட்டுக்கிட்ட மாட்டிக்கின்னு, இதுக்கு தான் வா சாப்பிட போகலான்னு கூட்டின்னு போனியா, அப்படியே அமைதியாக வச்சுருவான். மென்னு முழுகிட்டு சொல்லுப்பா பதில் என்ன, அப்புறம் சொல்லுவாங்க பாஸ்டர் இதுதான் பிரச்சனை. சரிப்படுத்தணும். அடி பக்கத்தில் உட்காரவே தான் வாங்கி சாப்பிடுப்பா, நல்லா சாப்பிடு தம்பின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுங்க, நல்லது பண்ணுங்க. அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்டே கேட்குங்க, நல்லா கேட்கும். அது ஆக்டிவாக புரிஞ்சுக்கும். ஃபோன் நோண்டும் போது சொல்லினே இருந்தீங்கன்னா முடிச்சிட்ட பிறகு நீ கேட்டினா கூட என்ன பேசியிருந்தியா, என்ன பேசியிருந்தேன்னு கேட்கும். அது புரியாது குழந்தைங்களுக்கு. சாப்பிடும்போது பேசணும், ஏதாவது கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுன்றது இங்கே போதிக்கணுங்க, ரொம்ப போதிக்கணும். இந்த வேதத்தை போதிக்கணும். இங்கே குழந்தைங்களுக்கு இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு நல்லதை போதிங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. ஐனிக்கேலுக்குள்ள இருந்த விசுவாசம், லோவிசாலுக்குள்ள இருந்த விசுவாசத்தை தீமத்தேயுக்குள்ள பார்த்தாங்க. நீங்களும் அப்படிப்பட்ட போதிக்கிற தாய்களாக இருங்க. அதே போல் கடைசியாக நம்ம பார்க்கும்போது தாயின் உருக்கமும் அர்ப்பணிப்பும் நம்ம யார்கிட்ட பார்க்குறோம்னா மரியாள் இடத்துல பார்க்குறோம். மரியாள் இயேசுவை இந்த உலகத்துக்கு பிறப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தாங்க. அந்த இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிக்க போகிறேன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சு கூட ஆண்டவரை அவங்க தன் இருதயத்தில் ஏற்று சாட்சியாக நின்னாங்க பாருங்க. அந்த மரியாள் அவர் மரிக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்குது. சிலுவையில் தன்னுடைய அன்பான சீஷனை பார்த்து சொல்கிறாரு, பிள்ளைகள் பெற்றோருக்கு கடமை செய்வாங்க, பெற்றோர் பிள்ளைகளை கடமை செய்வாங்க. ஆண்டவர் கடைசியாய் தன்னுடைய சீஷனை பார்த்து சொல்கிறாரு, இதுக்கப்புறம் நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன், உயிர் தெழுந்து வருவேன். ஆனாலும் இந்த உலகத்தில் இந்த இம்மையில் நீ என்னுடைய தாயை தத்தெடுத்து நான் இல்லாத இடத்துலேருந்து என் தாயை நீ அன்பாக பார்த்துக்கணும்னு சொல்கிறார். அம்மா கிட்ட சொல்கிறாரு, அம்மா நான் இல்லைன்னு நீ கஷ்டப்படாத, என் வாழ்க்கை இதுதான் உனக்கு தெரியும், நான் பிறந்த உடனே உனக்கு தெரியும் என்னை சிலுவையில் அறைய போகிறாங்க, இந்த உபத்திரம்லாம் நடக்க போகுதுன்னு தெரியும். அதனால் இந்த நாட்களில் நீ என்ன பண்ணு, நான் இல்லைன்னு கஷ்டம் இல்லாமல் நீ யோவானு கூட இருமா, அவன் உன்னை நான் இருந்த இடத்துலேருந்து பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு மரிக்கிற நேரத்தில் கூட தன் தாயை தன்னுடைய அன்பான சீஷனிடத்தில் கர்த்தர் ஒப்படைக்கிறார். இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு, அர்ப்பணிப்பு, அன்பு. இதுதான் ஆண்டவருக்கு அந்த தாய் உள்ள இருந்ததுனால தான் தன் தாயை விட்டுறக்கூடாதுல்ல. அம்போன்னு விட்டு போயிடுச்சு பாரு இந்த பிள்ளைங்கள்லாம் சொல்லுவாங்க, பார்த்துக்கிறீங்களா, அம்போன்னு போயிட்டாங்க பாரு இந்த பிள்ளைங்கள்லாம். உங்களுக்கு அந்த நிலைமை கர்த்தர் ஏற்படுத்த மாட்டார், உங்களுக்கு நல்ல சூழ்நிலையில் கர்த்தர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. அர்ப்பணிப்போடு கூட இந்த மோசேவுக்கும் இயேசுவுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அவரையும் 2 வயசில் கொலை பண்ண பார்த்தாங்க, மோசேவுக்கும் 2 வயசில். ஆனால் அந்த அம்மா நைல் நதியில் விட்டுச்சு. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, யோசேப்பு மரியாளும் அதை அழிக்கணும்னு நினச்சாங்க பாருங்கள். அந்த ஊரை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, பிள்ளைக்காக வந்துட்டாங்க.
அந்த அளவுக்கு அவங்க அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு தன்னுடைய பிள்ளையை நேசிச்சாங்க. நீங்களும் கடவுளுடைய தாய் உள்ளத்தை அறிந்தவர்களாய் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு இந்த 4 காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்தணும். முதலாவது, இன்னைக்கு ஒரு சவால் நீங்கள் முன்னெடுக்கணும். பிள்ளைகள், நீங்கள் தினமும் உங்களுடைய தாய்மார்களுக்காக ஜெபிக்கணும். யாரெல்லாம் அம்மாவுக்கு ஜெபம் பண்ணுறீங்க? தினமும் பொய் சொல்லாமல் சொல்லணும். நான் தினமும் எங்கள் அம்மாவுக்கு ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர். அம்மாவுக்கு ஜெபம் பண்ணுறேன்ல, நான் எங்கேயோ இருக்கிறப்பா, கல்யாணம் பண்ண வந்துட்டு ஆண்டவர் எங்கள் அம்மா தனியாக இருப்பாங்க, அப்பா தனியாக இருப்பாங்க, நீங்கள் தான் உங்களுக்கு துணையாக இருக்கணும். நான் ஆண்டவர் எங்கள் அப்பா ஆசிரியர், எங்கள் அம்மா ஆசிரியர். அம்மாவுக்கு தினமும் ஜெபம் பண்ணும். அம்மாங்க தினமும் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணும். இதுதான் கிறிஸ்துவ குடும்பம். இது ஒரு சவாலை கர்த்தர் சொல்கிறாரு. நீங்கள் எப்பொழுதும் அம்மாவுக்காக ஜெபிக்கிறலா இருக்கணும். அம்மா மாறுங்க எப்பொழுதும் பிள்ளைகளுக்கும் கணவர்களுக்கும் ஜெபிக்கிறலா இருக்கணும். ஆனால் சபை எப்படி இருக்க வேண்டும் என்றால், தாய் இழந்தவர்களுக்கும், தாய் தனியாய் விடப்பட்டிருக்கிற தனித்து விடப்பட்ட தாய்மார்களுக்கும், தாயை இழந்த பிள்ளைகளுக்கும் சபை ஒரு தாயாகவும் ஒரு அரவணைக்கிற இடமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் அருகில் இருக்கிறார்கள் என்றால், இந்த சபை என்பது இரு கரம் கொண்டு அவர்களை அணைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். தாய் இல்லாமல் வந்தாலும், பிள்ளைகள் இல்லாமல் ஒரு தாய் வந்தாலும், இந்த சபையானது அரவணைக்கக்கூடிய ஒரு சபையாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். அப்போதுதான் நம்ம தாய் உள்ளம் கொண்டவர்கள். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வைர விழா தேவாலயத்தில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் தாய் உள்ளம் கொண்டவர்கள். யாரையும் புறம்பே தள்ளாது, எல்லோரும் நேசிங்க, எல்லோரையும் அரவணைங்க. ஆண்டவர் நம்ம மீது அன்பாக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் தாய்மார்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள். தாய்மார்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த சபையும் எப்பொழுதும் இப்படிப்பட்ட சேவைகளிலே அரவணைப்போடு கூட எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார்.